يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين إلى يوم الدين. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அடியார்களை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. அவர்களுக்கு நேர்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ் வேதத்தை இறக்கியிருக்கிறான். அதை செயல் வடிவத்தில் செயல்படுத்தி காட்டுவதற்காக ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறான். ஏறத்தாழ 1,24,000 நபிமார்களை அனுப்பி இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை காட்டியிருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மக்கள் அல்லாஹ்வை எப்படி அடைய வேண்டும், அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் இந்த உலகத்திலும் நிம்மதியாக ராகத்தாக இருக்க இயலும், அதே சமயம் எப்படி வாழ்ந்தால் மறுமையிலும் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக இயலும் என்பதை காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் தன் பக்கம் முன்னோக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவ்வப்போது ஒரு சீசன் என்ற அடிப்படையில் அவன் பக்கம் முன்னோக்குவதற்கு பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறான். அப்படி ஒரு வாய்ப்பு தான், மிக முக்கியமான வாய்ப்பு தான், ஒவ்வொரு வருடத்திலும் அல்லாஹ் தரக்கூடிய ஒரு நல்ல பரக்கத்தான ஒரு வாய்ப்பு தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமை இருந்து வந்திருக்கிறது. எப்பொழுது ரஜபு மாதம் பிறந்து விட்டதோ அப்பொழுதிலிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்காக துஆ செய்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபு மாசத்தில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, அதே போன்று ஷஅபான் மாதம், அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தை ஹயாத்தோடு நல்லபடியாக அடைவதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக என்பதாக நபி அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். இங்கு நாம் இந்த துஆவை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரஜபு மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் பரக்கத்தை கேட்ட நபி அவர்கள் ரமலானில் பரக்கத்து செய்ய என்று கேட்கவில்லை, ரமலானை அடைய வைக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ரமலானை அடைவதே பரக்கத்து தான். அவ்வளவு அல்லாஹுடைய மன்னிப்பு நிறைந்த மாதம். அதுல நடு 10 அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை கேட்கறதுக்குண்டே உள்ளது. ரமலான் மாதத்துடைய ஒவ்வொரு இரவிலேயும் அல்லாஹ் தஆலா 1,00,000 அடியார்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறான். எப்பொழுது ரமலான் மாதம் பூர்த்தியாகிறதோ அந்த ரமலானுடைய கடைசி இரவில், அந்த மாதம் முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரை எத்தனை நபர்களை அல்லாஹ் விடுதலை செய்திருக்கிறானோ அத்தனையுடைய மொத்தத்தை அந்த கடைசி இரவில் ஒரேடியாக அல்லாஹ் தஆலா அனைவருக்கும், அத்தனை அதிகமான நபர்களுக்கு, கிட்டத்தட்ட 29 லட்சம் அல்லது 30 லட்சம் நபர்களுக்கு அந்த ஒரே இரவில் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான், நரகத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறான். ஆக இப்படிப்பட்ட ஒரு பரக்கத்து பொருந்திய மாதம் நமக்கு முன்னால் வர இருக்கிறது. இந்த ரமலானுக்கு முன்னால் உள்ள நிலைமையை பற்றி கிதாபுகளில் எழுதுகிறார்கள். ரஜபுடைய மாதம் இருக்கிறது, இது விதை விதைக்கக்கூடிய மாதம். அதற்கு பின்னால் வரக்கூடிய ஷஅபான் மாதம் இருக்கிறது, அது நீர் பாய்ச்சக்கூடிய மாதம். அதற்கு பின்னால் வரக்கூடிய ரமலான் அது பலன்களை அறுவடை செய்து உண்ணுகிற மாதம். எப்படி விதை விதைப்பது ஒரு காலகட்டத்தில்,
அதற்கு என்று சில வழிமுறைகள், அதில் சில குறிப்பிட்ட முயற்சிகள் செய்ய வேண்டும், சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு தண்ணீர் பாய்ச்சுவது, அது அளவை விட குறைந்தாலும் ஒழுங்கான விளைச்சல் வராது, அளவு அதிகமாக போய்விட்டாலும் அந்த இடத்திலே பயிர்கள் அழுகிவிடும், பழங்கள் வீணாகி போய்விடும். அதே போன்று கடைசியில் இந்த ரெண்டும் ஒழுங்காக இருக்கும்போது தான் விதைக்கக்கூடிய அந்த தருணத்தையும் நாம் சரியாக பயன்படுத்தி, அதற்கு பின்னால் வரக்கூடிய நீர் பாய்ச்சக்கூடிய அந்த தருணத்தையும் நாம் ஒழுங்காக பயன்படுத்தும் போது தான் நாம் ஒரு அதிகப்படியான விளைச்சலை அதற்கு பின்னால் உள்ள காலங்களிலே பெற முடியும். இதே போன்றுதான் இந்த ரஜப் மாதமும் ஷாபான் மாதமும், இது ரமலான் என்ற மாதத்திலே அமல் என்ற கனிகளில் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னால் உண்டான முயற்சிகளை, ஏற்பாடுகளை இப்பொழுதிலிருந்தே செய்ய வேண்டும். சஹாபாக்கள் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டியது இருந்தால் ரமலானுக்கு முன்னதாகவே கடன்களை எல்லாம் கொடுத்து முடித்து விடுவார்கள். யாரிடமிருந்தும் கடன் தனக்கு வர வேண்டிய கடன் இருந்தால் அதையும் ரமலானுக்கு முன்பாகவே செய்து கொள்வார்கள். அதே போன்று அந்த சட்டத்துறையில இருக்கக்கூடியவர்கள் யாருக்கேனும் தண்டனை வழங்க வேண்டிய ஒரு நிலையில் இருந்தால் கூட, ஏதாவது ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருந்தால் கூட மார்க் அடிப்படையில் அவர்களுக்குரிய தண்டனையை ரமலானுக்கு முன்னதாகவே நிறைவேற்றி விடுவார்கள். அல்லது இப்பொழுது அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய கட்டாயம் இல்லை என்று சொன்னால் அவர்களை கூட ரமலான் வரை நீடித்து வைக்க மாட்டார்கள், அவர்களை அப்பொழுது விடுதலை செய்து விடுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே அது முழுக்க முழுக்க அமலுக்காக அல்லாஹ்வுடைய கவனத்திலே செலவழிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதற்கான முன் தயாரிப்பு நாம் இப்பொழுதிலிருந்தே செய்ய வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ரமலான் மாதம் இருக்கிறது, அது ஒரு 11 பின்னால் வரக்கூடிய 11 மாதத்துடைய சுருக்கமாக இருக்கிறது. இந்த ஒரு ரமலான் மாதம், ஒரு மாதம், அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்திவிட்டால், முழுக்க முழுக்க அல்லாஹுடைய ஞாபகத்தோடு, அல்லாஹுக்காக நோன்பு வைத்த நிலையிலே, குர்ஆனுடைய திலாவத்திலே, அல்லாஹுக்கு பிடித்தமான காரியங்களிலே ஈடுபட்டு அல்லாஹுக்கு வெறுப்பான காரியங்களை விட்டு விலகி நாம் இந்த ஒரு மாதத்தை கழித்து விடுவோம் என்று சொன்னால் அதனுடைய பரக்கத்து 11 மாதங்களிலும் நீடிக்கும். 11 மாதங்கள்ல நமக்கு அமல் செய்வது லேசாகிவிடும். இந்த ஒரு மாதத்துடைய பயிற்சி நம்மை 11 மாதங்கள் அமல் செய்வதின் மீது நம்மளை தூண்டக்கூடியதாக ஆகிவிடும். அதே சமயம் இந்த ரமலானை நாம் தவறாக உபயோகித்து விடுமையானால், ரமலான் என்ற அந்த விருந்தாளிக்கு நாம் சரியாக கண்ணியம் கொடுக்காமல், அதை எப்படி அமல் மூலமாக செழிப்பாக்க வேண்டுமோ அப்படி செய்யாமல் அதில் குறை செய்து விடுவோமேயானால், அதில் அல்லாஹுக்கு வெறுப்பான காரியங்களில், வீண் விளையாட்டுகளில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமலான் மாதம் இன்றைக்கு வாலிபர்களுக்கு இரவுகளை அவர்கள் ஹயாத்தாக்குகிறார்கள், ஆனால் அமல்களை கொண்டு அல்ல, அல்லாஹுக்கு வெறுப்பான விஷயங்களை கொண்டும் வீண் விளையாட்டுகளை கொண்டும் இன்றைக்கு ரமலான்கள் உயிர்ப்பிக்கப்படுகின்றன. அதை உயிர்ப்பிப்பது என்று சொல்வதா அல்லது ரமலானை அழைத்து வைத்து கேவலப்படுத்துவது என்று சொல்வதா என்று தெரியவில்லை. அவ்வளவு ஒரு மோசமான செயல்கள் இன்றைக்கு ரமலானில் குறிப்பாக்கப்பட்டு விடுகின்றன. ரமலானுக்கு முன்னால் அல்லது ரமலானுக்கு பின்னால் இல்லாத பல மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்கள் ரமலானில் இன்று அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இரவு தொழுகை என்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு பல பேர் பாவங்களில் ஈடுபடுகிறார்கள். வெறும் பேர் தான் இரவு தொழுகை, கடைசியில் அவர்கள் இரவு தொழுகைகளை நிறைவேற்றுகிறார்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. இது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்ற ஒரு முன்னெச்சரிக்கையையும் ஒரு முன் உறுதியையும் நாம் இப்பொழுதே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயம் வரக்கூடிய ரமலானை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே நான் கழிப்பேன், அல்லாஹுக்கு வெறுப்பான எந்த ஒரு காரியத்திலும் என்னுடைய ரமலான் ஆகுவதற்கு நான் வழிவிட மாட்டேன் என்ற ஒரு உறுதி இது நமக்கு இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஷாபான் மாதத்துடைய கடைசி நேரங்களிலே ரமலானை பற்றி வலியுறுத்தி கூறக்கூடியவர்களாக, அதனுடைய மகிமைகளை, அதனுடைய சிறப்புகளை புரிய வைப்பவர்களாக இருந்தார்கள். இந்த ரமலானுடைய முதல் 10 இது ரஹ்மத்துடைய 10ஆக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் கேட்க வேண்டும். இரண்டாவது 10 அது மக்ஃபிரத், பாவ மன்னிப்புடைய 10ஆக இருக்கிறது. கடைசி 10 இது நரகத்திலிருந்து விடுதலையை தேடக்கூடிய ஒரு 10 நாட்களாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் நாம் அதில் சொல்லப்பட்ட அமல்களை சரியான முறையில் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அந்த ரமலான் அது நமக்காக சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹதீஸிலே வந்திருக்கிறது,
ரெண்டு விஷயங்கள் மனிதனுக்காக சிபாரிசு செய்யும், அல்லாஹ்விடத்திலே வாதாடும். ஒன்று குர்ஆன், இன்னொன்று ரமலான். இந்த ரெண்டுமே யார் தன்னை நல்ல முறையில் கவனித்துக் கொண்டார்களோ, தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றினார்களோ, அவர்களுக்காக வேண்டி அல்லாஹுக்கு முன்னால் சிபாரிசு செய்யும், வாதாடும். குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இவரை இரவில் தூங்க விடாமல் என்னை ஓதுவதிலே நான் இவரை ஈடுபடுத்தினேன். அதன் காரணமாக இவருடைய பாவங்களை நீ மன்னித்து விடு, இவருடைய அந்தஸ்துகளை நீ உயர்த்தி விடு என்பதாக குர்ஆன் அந்த மனிதருக்காக அல்லாஹ்விடத்திலே வாதம் செய்யும். அதே போன்று நோன்பு அல்லாஹ்விடத்திலே வாதாடும், இவரை பகல் நேரத்திலே சாப்பிடுவதை விட்டும் நான் தடுத்தேன், உண்பது குடிப்பதை விட்டும் நான் தடுத்தேன், அவருடைய தன்னுடைய உடல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதை விட்டும் நான் தடுத்து வந்தேன். எனவே இவர் விஷயத்தில் என்னுடைய சிபாரிசையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக நோன்பு நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே வாதாடும். இதுவெல்லாம் எப்பொழுது என்று சொன்னால், நோன்புடைய காலகட்டத்தில், ரமலான் மாதத்தில் அந்த நோன்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யும் போதுதான். அதே போன்று ஆண்டு முழுவதிலும் குர்ஆனுக்குரிய கடமை என்று ஒன்று இருக்கிறது. அதாவது கிதாபுகளில் எழுதுகிறார்கள், ஒவ்வொரு வருடமும் குறைந்தது குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை 2 முறையாவது முழு குர்ஆனையும் பார்த்து ஓதி முடித்து விட வேண்டும். 6 மாதத்திற்கு ஒரு குர்ஆன். குர்ஆன்ல இருக்கிறது கிட்டத்தட்ட 600 சில்லற பக்கங்கள் இருக்கிறது. 6 மாதத்திற்கு ஒரு குர்ஆனாவது நாம் முடித்து, ஒரு வருடத்திற்கு குறைந்தது 2 குர்ஆனாவது முடிப்பது அது குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. அந்த கடமைகளை எல்லாம் நாம் நிறைவேற்றும் போது அப்பொழுது அந்த குர்ஆனும் நமக்காக சிபாரிசு செய்யும், அதே போன்று அந்த ரமலானும் நமக்காக சிபாரிசு செய்யும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ரமலான் மாதத்திற்கும் குர்ஆனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஆயத்தில் ரமலான் மாதத்தை அறிமுகம் செய்யும் போதே குர்ஆனை வைத்து தான் அறிமுகம் செய்கிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த மாதத்தில் தான் மனித சமுதாயத்திற்கெல்லாம் நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா இறை வேகமான இறை வசனமான குர்ஆனை இறக்கினான் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான். குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலான் மாதம். மற்ற மாதங்களை விட எந்த மாதத்தில் அந்த குர்ஆன் இறங்கியதோ அதை அதிகமாக ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய மார்க்க பெரியார்கள் ஒரு ரமலானில் ஒவ்வொரு நாளும் 2 குர்ஆன் ஓதக்கூடிய வளமையுடையவர்கள் இருந்திருக்கிறார்கள். தங்களுடைய பேச்சுகளை குறைத்து விடுவார்கள். மற்ற சக முஸ்லிம்களிடம் கூட பேசுவதை அதற்கென்று ஒரு கால நிர்ணயம் வைத்துக் கொள்வார்கள். இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரை தான் நான் பேசுவேன், அதுபோக மீது இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் குர்ஆனுடைய திலாவத்திலும் அதே போன்று திக்ருகளிலும் அல்லாஹ்வுடைய தியானத்திலும் இறை வணக்கத்திலும் தொழுகைகளிலும் நான் கழிப்பேன் என்பதாக தனக்குத்தானே ஒரு அளவை நிர்ணயித்துக் கொள்வார்கள். அதே போன்று நாமும் இந்த ரமலானை இது ஒரு வழியாக, இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு நாம் ஒரு முக்கிய காரணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ரமல் அப்படின்னு சொன்னாலே அந்த வார்த்தைக்கு கரிக்கக்கூடியது என்று பொருள் சொல்வார்கள். இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், அடியான்களுடைய பாவங்களை கரித்து, பாவம் என்ற மேடுகள் நம்மிடத்தில் சேர்ந்து கிடக்கிறது, அதை கரித்து ஒண்ணுமில்லாமல் ஆக்கி நம்மை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். அதற்கு முன்னதாகவும் அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியமான மாதம் நாம் இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், இது என்னுடைய மாதம். வ ரமலானு ஷஹ்ருல்லாஹி, ரமலான் மாதம் இருக்கிறதே இது அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதத்தை இதை பற்றியும் ஹதீஸிலே ஏராளமாக வந்திருக்கிறது. ரமலானுக்கு அடுத்ததாக நபி அவர்கள் அதிக நோன்பு வைத்தது இந்த ஷஅபானுடைய மாதத்தில் வைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 15வது இரவு, இந்த இரவுக்கு லைலத்துல் பராஅத் என்பதாக சொல்வார்கள். அதாவது நரக விடுதலை கொடுக்கப்படக்கூடிய நாள். இந்த நாளிலே முக்கியமாக நாம் நல்ல அமல்களிலே ஈடுபடுவது, அல்லாஹுக்கு முன்னால் நம்முடைய அமலை சமர்ப்பிப்பது, இது நம்முடைய ஒரு முக்கியமான அமலாக இருக்கிறது. இந்த இரவில் தான் குர்ஆன் இறங்கியது என்று சிலர் கருத்து கூறுகிறார்கள். இந்த இரவில் தான் இரணங்கள் அடியார்களுக்கு மத்தியிலே
பங்கு வைக்கப்படுகிறது என்று சில உலமாக்கள் கூறினாலும் அது கருத்து வேற்றுமை உள்ள விஷயம் என்ற போதிலும் இந்த இரவுக்கு சிறப்பு இருப்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷஅபானுடைய இரவிலே கபருக்கு சென்று ஜியாரத்து செய்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் தங்கக்கூடிய இரவு அது. ஆயிஷா நாயகி அவர்கள் எழுந்து பார்க்கிறார்கள், அருகில் நாயகத்தை காணவில்லை. உடனே எழுந்து வெளியே வருகிறார்கள். பார்த்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பகீயிலே இருக்கிறார்கள். அப்பொழுது என்ன ஆயிஷா, நான் உனக்கு விரோதம் செய்துவிட்டேன் என்று எண்ணிக்கொண்டாயா என்று கேட்கிறார்கள் நபி அவர்கள். அப்பொழுது ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னை விட்டுவிட்டு வேற மனைவியிடத்தில் சென்று விட்டீர்களோ என்று நான் எண்ணிக்கொண்டேன் என்று கூறும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நான் ஒருபோதும் அவ்வாறு மோசடி செய்ய மாட்டேன். ஆனால் இந்த இரவு இருக்கிறது, இந்த இரவிலே அல்லாஹ் அடியார்களை மன்னிக்கிறான், எனவே நான் கபருடைய ஜியாரத்திற்காக வந்தேன் என்பதை சுட்டி காட்டுவார்கள். அதே போன்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வளமையை சொல்லி காட்டப்படுகிறது, கிதாபுகளிலே வருகிறது. அவர்கள் இந்த ஷஅபானுடைய 15வது இரவை முழுவதும் இபாதத்திலே கழித்திருக்கிறார்கள். இதை 3 பகுதியாக அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். முதல் பகுதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவார்கள். அவர்களே கூறி காட்டுகிறார்கள், நான் என்னுடைய இந்த ஷஅபான் 15 அன்று பராத்துடைய இரவிலே நான் என்னுடைய இபாதத்தை நான் எப்படி ஆக்கிக் கொள்வேன் என்று சொன்னால், இந்த இரவை 3 பகுதியாக ஆக்கிக் கொள்வேன். முதல் பகுதியிலே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, என்னுடைய பாட்டனாரின் மீது நான் ஸலவாத்து கூறுகிறேன். அடுத்ததாக 2வது 3இல் ஒரு பகுதி, அதிலே நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஆயத்தை சொல்லி காட்டினார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இந்த ஆயத்திலே அல்லாஹ் ஸலவாத் ஓதுமாறு கூறுகிறான். நான் இந்த இரவிலே 3இல் முதல் பகுதியில் நான் ஸலவாத் ஓதுவதில் கழிக்கிறேன். வமா கான அல்லாஹு லியஅதிபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅதிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா அடியார்கள் எப்பொழுது வரை பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பார்களோ அதுவரை அல்லாஹ் அவர்களை தண்டிப்பது கிடையாது என்பதாக சொல்லி காட்டியிருக்கிறான். இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து இந்த இரவிலே 3 பகுதியாக வைத்து 2வது பகுதியில் நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்பதாக கூறினார்கள். 3வது கடைசி பகுதியிலே நான் தொழுகையில் கழிக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். ஆக இந்த இரவிற்கு சிறப்பு இருக்கிறது. இந்த இரவிலே இபாதத் செய்வது மார்க்க பெரியார்களால் வலியுறுத்தப்பட்டதாக இருக்கிறது என்பது சந்தேகம் இல்லை. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சம்பவம் குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் இந்த இரவிலே இபாதத்திலே கழித்துக் கொண்டிருந்தார்கள். சஜிதாவிலே இருந்து நெற்றியை உயர்த்தி பார்க்கும் பொழுது அப்பொழுது ஒரு சீட்டு எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து நரக விடுதலை வழங்கப்பட்டதற்கான பத்திர சீட்டு என்பதாக அதில் எழுதப்பட்டிருந்தது. ஆக இது எல்லாம் இந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்குரிய ஒரு முக்கியமான இரவாக இருக்கிறது. இந்த இரவை நாம் அமலில் கழிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயல்களில் கழிக்க வேண்டும். ஹதீஸில் இந்த விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த இரவில் கூட அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய இந்த இரவில் கூட 2 நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைப்பதில்லை. அந்த 2 நபர்கள் யார் என்று சொன்னால், முஷாஹின், முதலாவது ஒருவருக்கு ஒருவர் விரோதம் பாராட்டக்கூடியவர், சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடியவர், அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய இப்படிப்பட்ட நபர்கள் இந்த இரவில் கூட அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விட்டும் தடுக்கப்பட்டவர்களாக, நசீப் இல்லாதவர்களாக, மஹ்ரூமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆக நாம் இப்படிப்பட்ட புனிதமான இரவுகள் நம்மை முன்னோக்கி வரும்போது மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்ட நல்ல அமல்கள் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்களை சமர்ப்பிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.